காலைவேளையிலே நாம் ஒருமனமாய் இணைந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். ஸ்தோத்திரங்கத்தாவே மை சோதரிகிறோமை 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 சோதரிகிறங்கத்தாவே துதிகளுக்கு பாத்திரரே மை துதிக்கிறோமப்பா மை சோதரிகிறோமை சோதரிகிறோமை சோதரிகிறங்கத்தாவே இந்த புதிய நாளிலே கத்தாவே காலை வேளையிலே மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா மை சோதரிகிறோமை 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 சோதரிகிறங்கத்தாவே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் நாங்கள் பலமுடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் உடைய கிருபை கத்தாவே மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்களை கண்ணின் மணியை போல நீர் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. மை சோதரிகிறோம் மை சோதரிகிறோம் மை சோதரிகிறோம் மை சோதரிகிறோம் மை சோதரிகிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக கொடானகுடி சோதரத்தையும் துதியும் செலுத்துகிறோம் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எல்லா காரியங்களும் கத்தாவே நீர் எங்களுக்கு பக்கபலமாயிருந்து எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தி வருகிறீங்களே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஒரு விஷயம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. சேனைகளின் கத்தர் நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை கல்வி சுத்திகரிக்கும் கத்தாவே. ஆண்டவரே சுத்த இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க கத்தாவே மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க இயலாதுன்னு சொல்லியிருக்கீங்களா கத்தாவே. என் தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே மை சோதரிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே மை துதிக்கிறோமப்பா. ஜீவிக்கிற பரலோக பிதாவே மை துதிக்கிறங்கத்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசரே மை துதிக்கிறங்கத்தாவே மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே தயவாய் எங்கள் ஒவ்வொரு மேலும் இரக்கமாயிருங்கத்தாவே. உம்முடைய கண்களில் எங்களுக்கு இரக்கம் கிடைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே மை சோதரிக்கிறோமப்பா. ஆவியோடு மை துதிக்கத்தக்கதாக உண்மையோடு மை துதிக்கத்தக்கதாக முழு உள்ளத்தோடு முழு வாஞ்சியோடு முழு சிந்தையோடு மை துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற கிறிஸ்து நீராக இருக்கிறக்கா நன்றோடு மை துதிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே ஒருபோதும் பலவீனங்கள் சோர்வுகள் ஆண்டவரே நோய் நொடிகள் எங்களை அணுகாதபடி என் தேவன் நீர் பாதுகாத்த கிருபைக்கா நன்றியோடுமை துதிக்கிறங்கத்தாவே. இனிமேல் நீர் பாதுகாத்து வளர்த்துங்க கத்தாவே மை சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக உடன் ஊழியர்களுக்காக விசுவாசிகளுக்காக விசுவாச குடும்பத்தினருக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறங்கத்தாவே. என் தேவனே ஒவ்வொருவரையும் கத்தாவே இம்மட்டும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. இனிமேலும் நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க கத்தாவே. அன்றைய ஒவ்வொருவரும் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் கத்தாவே என் தேவன் தாமே நீர் அவர்களோடு கூட இருந்த கத்தாவே. அவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் நீர் கொடுத்து வழிநடத்தவனமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் செழிக்க செய்யுங்க கத்தாவே. கத்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு சொல்லியிருக்கீங்களா கத்தாவே. அன்றைய உண்மை நம்பி வந்திருக்கிறோம் கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோம் கத்தாவே மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருவரையும் செழிக்க செய்யுங்க கத்தாவே மை சோதரிக்கிறோமப்பா. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் கத்தாவே அன்றைய குடும்பமாய் மை துதிக்கத்தக்கதாக அன்றைய குடும்ப ஜெபத்தின் மூலமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே மை துதிக்கிறோம் கத்தாவே. அன்றைய பணி செய்கிறவர்கள் பணியை செம்மையாய் செய்ய நீ உதவி செய்யுங்க கத்தாவே. அன்றைய தொழில் செய்கிறவர்களுக்கு தொழிலில் நல்ல விருத்தியை நீ கட்டளிட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அன்றைய சோர்வோடு இருக்கிறார்களோ நோய் நொடியோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய பலவீனங்கள் நோய் நொடிகள் முற்றிலுமாக அகன்று போக செய்யுங்க கத்தாவே மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருவருக்கும் நல்ல பூர்ண சுகத்தை கொடுங்க கத்தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறோம் கத்தாவே மை சோதரிக்கிறோம் கத்தாவே மை சோதரிக்கிறோம் கத்தாவே. தயவாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் பலன் ஜீவனை கொடுத்து தீர்க்காயசை கொடுத்து நீ வல்லடத்தவனமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உம்மிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீ தகுதிப்படுத்தவனமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே.
கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஜீவனுள்ள தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே தயவாய் எங்களுடைய விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. இந்த நாளுடைய கத்தாவே ஆண்டவரே பாடல் வேளையிலே கத்தாவே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் கத்தாவே. பாடலை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க கத்தாவே. பாடலுடைய ஒவ்வொரு வரிகளும் ஊரோடு பேச வேணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய பிரசங்க வேளையிலே கத்தாவே அன்றைய உம்முடைய குரலை கேட்பதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. அன்றைய எங்களுடைய தாசரின் மறைத்து கத்தாவே உம்முடைய குரலை கேட்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. அன்றைய நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் ஒவ்வொருத்தருடைய கண்களை நீ திறந்தரல வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் கத்தாவே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய பலமுள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்வது மக்கள் லேசான காரியம் சொன்னீங்களே. அன்றைய ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்ய வல்லமே இல்லை தேவனா இருக்கா நான் விடுமை துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய எங்களுடைய வாழ்க்கையை நீ செய்த நன்மைகளுக்காக கொடான கூட சோதரன் கத்தாவே. இன்னும் நீ நன்மைகளை செய்ய போற கிருபைக்காக நான் விடுமை துதிக்கிறேன் கத்தாவே. அன்றைய ஒருபோதும் உம்மை விட்டு தூரம் போகாதபடி உம்மை விசனப்படுத்தாதபடி உம்மை துக்கப்படுத்தாதபடி இருக்க நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. அன்றைய இன்னும் அதிகமாய் மோடி நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக அன்றைய முக்களை மகிழ்ந்து கலிகுறத்தக்கதாக உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. அன்றைய தயவாய் அன்றைய ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அன்றைய உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. யார் யாரெல்லாம் நோயோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கு நீர் பூர்ண சுகத்தையும் பலத்தை நீர் கொடுத்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையை செய்ய போற கிருபைக்கா நான் விடுமை துதிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. அன்றைய இனி வாழ்வது நாங்கள் அல்ல கத்தாவே. கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாழவிடமாய் கிருபை செய்யும் கத்தாவே. எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் கத்தாவே நீர் வாழுகிறீர் என்பதை உணர்வோடு நாங்கள் இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. எங்களுடைய சிந்தனைகளை ஆட்கொள்ளும் கத்தாவே. எங்களுடைய கண்களில் கத்தாவே பரிசுத்தம் இருக்கட்டும் கத்தாவே. எங்களுடைய செயல்களில் பரிசுத்தம் இருக்கட்டும் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. தயவாய் நீர் எங்களை கரம் பிடித்து வல்லனத்துங்க. அன்றைய என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆத்துமனேசர் ஊழியங்கள் கத்தாவே இன்னும் கத்தாவே உலகம் முழுவதுமாக சென்று கத்தாவே அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே உம்முடைய சத்தியத்துக்கு நேராக நடத்தத்தக்கதாக நீர் தகுதிப்படுத்துங்க. என் தேவன் நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கா நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய உம்மை துதிக்கிறோமப்பா. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறது போல அன்றைய எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் அன்றைய நோக்கி கூப்பிடத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க. என் தேவன் நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கா நன்றியோடு துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய உலகத்தில் உள்ளவனை பார்க்கலாம் உங்களில் உள்ளவர் பெரியவர் சொல்லியிருக்கீங்களா கத்தாவே. நீர் எங்களோடு இருக்கிறீங்கிற உணர்வோடு செயல்படத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய தயவு செய்து எங்களுக்கு மனம் இறங்குங்க கத்தாவே. எங்கள் ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பங்களையும் கேட்டு ஆண்டவரே அதற்கு பதிலை நீர் கொடுக்க போற கிருபைக்கா நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. அன்றே என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. இந்த நாளிலே எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தல வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே நீர் எங்களோடு பேசுங்க. அன்றே என் தேவனே இம்மட்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீர் வழிநடத்தினீர் சுகம் பலன் ஜீவனை கொடுத்தீர். அதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. இனிமேலும் நீர் வழிநடத்த போற கிருபைக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. அன்றைய எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே எங்கள் ஜீவனுள்ளவரை நீர் எங்களை கரம்பெடுத்து வளர்த்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. அன்றைய தயவா எங்கள் ஒவ்வொருவருக்கு அன்றைய இம்மட்டும் பாதுகாப்பு சுகம்பலன் ஜீவனை கொடுத்த கொடானகுடி சோதரம் இனிமேலும் நீர் பாதுகாத்து வளர்த்துங்க கத்தாவே. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நாங்கள் நிறைந்திருக்கத்தக்கதாக உம்முடைய அபிஷேகத்தினால் நாங்கள் நிறைந்திருக்கத்தக்கதாக உம்முடைய ஆவியின் வரங்களையும் ஆவியின் கனிகளையும் நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை வல்லமையாய் நடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே தயவாய் எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே நீர் வாசைங்கிற உணர்வோடு இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே தயவாய் எங்கள் ஒவ்வொரு கூட எங்களை வழிநடத்த போற கிருபைக்கான நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே தயவாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தினதுக்கான நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே.
கத்தாவே. இந்த நாளில் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றியோடு கொடான கூட சோதரத்தை செலுத்துகிறோம் கத்தாவே. அன்றைய ஒவ்வொருவருக்கும் புது பலனையும் அன்றைய சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்க போகிற கிருபைக்காக கொடான கூட சோதரம் கத்தாவே. அற்புதங்களை செய்கிற தேவன், இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்ய போகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. அன்றைய பிரஜாதி மக்களும் கத்தாவே அன்றைய தேவனே உண்மை கண்டுகொள்ளத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் போயிட்டும் நீரே எங்களை கரம் பிடித்து வளர்த்துங்க. துதி கன மகிமையெல்லாம் மீட்பர் நச்சரும் கத்தருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசு நபியின் நல்ல பிதாவே, ஆமென். சபையாராய் சேர்ந்து நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகாபலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். எண்ணெய் வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் எண்ணெய் வைக்கவும் கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படுதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி, கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17:17-26 வரையுள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103. தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவர் அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார்.
நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இன்றைய தினத்திலே நம் மத்தியில் வந்திருக்கிற பிரதர் மோசஸ் அவர்கள் இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி ஒரு சில விண்ணப்பங்களை குறித்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம் தலைகளை சாய்த்து ஜெபிப்போம். நமது தஞ்சை சபை தலைமை சபை ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட நமக்காக கொடுக்கப்பட்ட தலைமை போதகர் ஐயா கர்த்தர் அவர் பலப்படுத்தும்படியாக, ஊழியத்திலே இன்னும் வல்லமையாக எடுத்து கர்த்தர் பயன்படுத்தும்படியாக அவர் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் பாஸ்டர் ஜிம்சனுக்காகவும் பாஸ்டர் ஜேசனுக்காகவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படும்படியாக நம் தலைகளை சாய்த்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உம்மை நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த காலை பொழுதிலே உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கும்படியான எங்களுக்கு சிலாக்கியத்தை கொடுத்தீங்கள், அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்காக கொடுக்கப்பட்ட தலைமை சபை தஞ்சை பகுதிக்காக ஜெபிக்கிறோம். தலைமை சபை போதகர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் ஐயாவை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக தயவுக்காக உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. மேலும் கர்த்தாவே ஊழியத்தில் இன்னும் பயங்கரமாய் அப்பா வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா சரீர சுகத்து பலத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க, ஊழியத்தில் இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ் ஜிம்ஸுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா பாஸ் ஜேசனுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் இருவரும் செய்யக்கூடிய ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். போக்கையும் வரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இந்த இந்திய தேசத்திலே அப்பா இவர்கள் கொண்டு பெரிய எழுப்புதலே அப்பா பெரிய அற்புதமான காரியங்களை என் தேவன் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா ஊழியர்கள் கர்த்தாவே வெளி இடங்களிலே செல்லும்போது போகும்போது வரும்போது உம்முடைய பாதுகாவல் அவர்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வாகனத்தில் செல்லும்போது உம்முடைய கரம் இருக்கட்டும் ஐயா. அப்பா ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய வல்லமை இவர்கள் மூலமாக வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அவங்களை வேலையெடுத்து பாதுகாத்து வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. மற்றும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியக்காரை மறைத்து கர்த்தாவை நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஊழியக்கார் மூலமாக அநேக அற்புதங்களை கர்த்தாவை நீங்க செய்து கொண்டு வருகிறீங்களே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா எங்களுக்காக அந்த திருச்சி பட்டணத்தில் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அப்பா ஆசீர்வதிங்க, ஊழியக்காரை ஆசீர்வதிங்க, ஊழியக்கார குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா எங்களுக்காக திருச்சி பட்டணத்தில் கொடுக்கப்பட்ட இந்த ஆலயத்தை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் அதிகம் உண்டு ராஜா. எல்லா தேவைகளும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்களே அப்பா. எங்களுடைய தேவைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கர்த்தாவே அறிந்து அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமை உள்ளவரே அப்பா. நினைத்த காரியங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நிறைவேற்றி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மேலும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த ஆலயத்தில் ஒரு லிஃப்ட் தேவையான காரியத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த காரியத்தை முழுவதையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த தேவைகள் முழுவதும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மிக விரைவில் கர்த்தாவே இந்த லிஃப்ட்டுகள் கர்த்தாவே செய்ய அப்பா. அப்பா அந்த காரியங்கள் ஆரம்பிக்கப்பட அதற்கேற்ற வழிவாசலை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கொடுக்கிற உள்ளங்களோடு கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் அநேக
காரியங்கள் உண்டு ராஜா. அப்பா எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. அப்பா அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா சோதரம் ஊழியத்திற்கு வரக்கூடிய பிள்ளைகளை அப்பா தகுந்த சமயத்தில் கொண்டு வரக்கூடியதான அப்பா அதற்கேற்ற வழிவாசலை திறந்து கொடுங்க. அவருக்கு அந்த கத்தாவே சோத்தரிக்கிறோம் ஐயா. குறிக்கப்பட்ட நேரத்திலே வாகனத்தின் மூலமாக கத்தா கொண்டு வரக்கூடியதான அதற்கு கிருபையை கொடுங்க. அந்த வாகனத்தை கத்தர் வாங்கக்கூடிய கிருபையை கத்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஆராதனை ஏற்ற நேரத்திலே கத்தாவே வரக்கூடிய கிருபையை கத்தர் ஒவ்வொரு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அந்த கத்தாவே சோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஆலயத்தில் ஒரு கல்லறை தோட்டம் வேண்டும் ஐயா. அந்த கல்லறை தோட்டத்துக்கு வலைவாசலை கத்தர் திறந்து கொடுங்க ஏசப்பா. அதே போல வாகனம் நிறுத்துவதற்கு ஒரு இடம் தேவையா. அப்பா அந்த வாகனம் நிறுத்துவதற்கு கத்தாவே ஒரு இடத்தை என் தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்க போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை நினைவுகளை கத்தர் அறிவீர் ராஜா. அப்பா அந்த கத்தாவை எல்லா தேவைகளையும் கத்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இறங்குங்க ஏசப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு இறங்கி கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா எங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தில் பக்தி வியர்த்தி அதிகமாக்கப்படக்கூடிய கிருபையை கொடுங்க அப்பா. சோத்தரிக்கிறோம் ஐயா. குடும்பமாக அப்பா உம்முடைய ஆராதனைக்கு வரக்கூடிய கிருபையை கொடுங்க ஏசப்பா. தடைகளை கொண்டு வருகிற பொல்லாத கிரிகைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் எரிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. கும்பலாக கூட்டமாக குடும்பமாக ஆராதனைக்கு வரக்கூடியதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா உமக்காக சாட்சிகளாய் நிற்கக்கூடிய கிருபையை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாச குடும்பங்களில் எல்லாம் காணக்கூடிய கடன் பிரச்சனையை கர்த்தர் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீயோ கடன் வாங்காதி இருப்பாய், அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொல்லப்பட்டது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அந்த கடனெல்லாம் அடைக்கக்கூடிய கிருபையை கொடுங்க. இனி ஒருபோதும் கடன் வாங்காதபடி என் தேவன் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் எடுத்து பயன்படுத்த போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தொழில் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் தொழில் செய்கிறதிலே அப்பா செழித்து ஓங்கக்கூடிய கிருபையை கொடுங்க ஏசப்பா. அப்பா போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா அவர்களுக்கு கர்த்தாவே தொழில் செய்வதற்கு அப்பா உள்ள பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அந்த நாள் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஞானத்தினால புத்தியினால் அறிவினால நிரப்புங்க. பிள்ளைகள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் சாத்தான் தொடாதபடி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் வெளியெடுத்து பாதுகாத்து வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா எங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்து இருக்கிறாங்க ராஜா. அந்த பிள்ளைகளுடைய மன பாரத்தையும் தேவன் அறிவீர் ராஜா. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் என் தேவன் வேலை காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொடுங்க ஏசப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமை உள்ளவரே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே தகுந்த ஆதாயத்தை கொடுக்கும்படியாய் நல்ல வேலை காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அதே போல திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஏற்ற திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அவர்களுடைய பொருளாதார தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் ஒரு புத்திர பாக்கியத்தை பிள்ளைகள் ஈன்றெடுக்கக்கூடிய கிருபையை கொடுங்க ஏசப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தில் பலவிதமான போராட்டத்தில் சிக்கி சமாதானம் இல்லாத குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். சமாதானத்தை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. சமாதானத்தை கெடுக்கிற அந்தகார கிரியைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால எரிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எடுத்து பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் ஐயா. அப்பா எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடியதான தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எம்பி எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் பா. நீங்க அவங்களை ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா. மக்களுடைய கண்ணீரை துடைக்கிறதான நல்ல மந்திரிமார்கள் எழும்பக்கூடிய கிருபையை கொடுங்க அப்பா. மக்களுக்கு என்னென்ன தேவைகள் செய்யப்பட வேண்டுமோ அந்த தேவைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த தேவைகளை கர்த்தாவே மிக விரைவாக செய்யக்கூடியதான ஞானத்தை கொடுங்க அப்பா. எந்த மந்திரிமாரும் பொருளாசைக்கும் பண ஆசைக்கும் பெருமைக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு உண்மையாய் நடக்கக்கூடிய அந்த ஞானத்தை அவருக்கு கொடுக்கும்படியாக
வரும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கேற்ற வழிவாசலை கர்த்தர் திறந்து கொடுங்க ஏசப்பா. அப்பா, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, ஊழியக்காரருக்கு எதிராக செயல்படுகிற அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால எரிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா சோத்திரம், இறங்குங்க இறங்குங்க ஏசப்பா. ஹல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் ஐயா. தேசத்தில் காணக்கூடிய அப்பா மதுபான கடைகள் எல்லாம் அடைக்கப்படக்கூடிய கிருபையை கொடுங்க. மதுபானம் இல்லாத தேசமாக கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தில் சமாதானம், தேசத்தில் சந்தோஷம் நிலவ கிருபையை கர்த்தர் கொடுத்து வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட அந்த விண்ணப்ப குறிப்புகளை பாதத்தில் இறக்கி வைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் இத்தனை பேராக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜெபத்தை கேளுங்க. எங்கள் ஜெபத்துக்கு என் தேவன் பதில் கொடுத்து அப்பா ஒவ்வொரு அப்பா ஜெபத்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காய் சோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் அப்படி செய்கிறபடி நாள் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். புதிய நாளை கர்த்தர் காண செய்ததற்காய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி, நீங்கள் போதும் ஏசப்பா உங்கள் சமூகம் எனக்கப்பா என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்தும். போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறீ, புது என்னை பொழிகிறீ. புதுபலன் தருகிறீ, புது என்னை பொழிகிறீ. கனிதரும் மரங்களா செழித்தோங்கச் செய்கிறீ. நான் கனிதரும் மரங்களா செழித்தோங்கச் செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். இயேசு அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான்
வந்து நிற்பே, திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே, உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்போம், நிறைய துதிப்போம். பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது முறுமுறுக்காமல் கர்த்தரை நினைத்து நாம் துதிக்க துதிக்க யோசபாத் காலத்தில் கிடைத்த வெற்றி. 3 விதமான சத்துருக்கள் வந்தார்கள். அம்மோனியன், ஒருவன் மோவாபியன், இன்னொரு அருமையானவர்களே கூட்டம். இந்த 3 கூட்டத்தையும் மேற்கொள்ளுகிறதற்கு அவர்கள் துதி முக்கியமாக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சேயீர் மலை தேசத்தார் இந்த 3 பேரையும் மேற்கொள்ளுகிறதற்கு யூதா துதியை முக்கியப்படுத்தினார்கள். நாமும் துதிப்போமானால் எப்பக்கத்தில் வருகிற பிரச்சனைகளை மேற்கொண்டு விடலாம். அதுதான் துதி. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுதே அவர்களுக்கு விரோதமாய் வந்த அந்த வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்திருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் அம்மோனியரையும் அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நல்ல கவனியுங்கள், மிக முக்கியமான ஒன்று. அவர்களே அவர்களுக்கு விரோதமாக எழும்பிக்கிட்டாங்க. வந்தது யூதா கோத்திரத்துக்கு எதிராய், யூதா புத்திரருக்கு எதிராய். ஆனால் நடந்த காரியம் என்னன்னா, இவங்க போட்ட துதி, இவங்க செய்த ஸ்தோத்திரம், இவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது கர்த்தர் யுத்த காலத்துக்கு வந்துட்டார் பாருங்க. ஏன்னா துதிகடி நடுவில் இவர் என்ன பண்ணுறாரு. அதனால தான் சிலர்கிட்ட ஜெபிக்க முடியலைன்னா முதல் ஸ்தோத்திரம் போடுங்கன்றது. நல்லா துதிக்க ஆரம்பிச்சிட்டாவே அங்கே ஆவியானவர் வந்துடுறார். அவர் துதிகடி நடுவில் அசைவாடுவார். நீங்கள் துதிச்சா உங்கள் பிரச்சனையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவார். கவலைப்படாமல், சோர்ந்து போகாமல்,
துதிக்கணும். உபவாசத்தோடு துதிக்கிறாங்க பாருங்க. உபவாசம், யூதா கோத்திரத்தார் எல்லாம் உபவாசம். எல்லாருக்கும் அவன் சொன்னது 3 காரியம். ஒன்று, கர்த்தரை நம்பு. 20வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தொக்கோவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படைகள் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். காரியம் சித்திக்கணும்னா, நிலைத்திருக்கணும்னா, வெற்றி பெறணும்னா 2 காரியங்கள் சொல்றார். முதல்ல அதிகாலையில் எழும்புறாங்க பாருங்க. இந்த அதிகாலையில் எழும்புறது ரொம்ப முக்கியம். அதிகாலையில் எழும்புங்க, தூக்கத்தை விட்டு எழும்புங்க, சோர்வை விட்டு எழும்புங்க, உங்கள் பலவீனப்படுத்தும் ஆவியை மேற்கொள்ளுங்க, உற்சாகமான ஆவிக்கு இடம் கொடுங்க. நீங்கள் எழும்பணும். அதிகாலையில் எழும்பினாங்களாம். அப்பா சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, உபவாசம் போட்டாச்சு கர்த்தருக்கு. ஒரு நாள் முழுவதும் உபவாசம் ஆலயத்தில். இப்போ ஊருக்குள்ளே போகலை, ஆலயத்திலிருந்து நேராக யுத்த களத்துக்கு போகிறாங்க. யுத்தத்தில் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்பு. நம்பிக்கை, கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை வீண் போகாது. நம்ப வேண்டியவரை நம்பணும், கண்டதை நம்பாத. கர்த்தரை நம்பி போங்க, உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். சொல்லுவான் பாருங்க, ராஜா சொல்றார், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைவரப்படுவீர்கள், அப்பொழுது நிலைபடுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், சித்தி பெறுவீர்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்க. ஏன்னா அப்ப தீர்க்கதரிசியின் மூலம் தான் கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசினார் தெரியுமா? யுத்தம் கர்த்தருடையது, உங்க யுத்தம் கிடையாது இதுன்ட்டார். யுத்தத்தில் வெற்றி உண்டு. நல்ல கவனியுங்கள், உங்களுக்காய் ஒருவர் யுத்தம் பண்ண காத்திருக்கிறார். உங்க காரியத்திற்காக, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களோடு யுத்தம் பண்ண நம்புங்க. கர்த்தருடைய ஊழியர்களை, தீர்க்கதரிசிகளை நம்பி போங்க சொல்றார் பாருங்க. நல்ல துறைமுகத்தை விட்டு ஒரு கப்பல் புறப்பட்டுச்சு. பவுல் சொன்னார், இந்த துறைமுகத்தில் இருக்கட்டும், இந்த துறைமுகத்தை விட்டு பெயர்ந்து போனால் ஆபத்து இருக்குதுன்றார். கப்பல் எஜமான் சொல்கிறான், அதெல்லாம் ஒரு ஆபத்து என் கப்பலுக்கு வராது, நான் செஞ்ச ஆளுன்றான். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை பார்க்குறோம். அந்த துறைமுகத்துக்கு பேர் என்ன துறைமுகமா? நல்ல துறைமுகம். நல்ல துறைமுகம். நம்ம நல்ல துறைமுகத்தை பிடிக்கணும். அருமையானவர்களே, நல்ல துறைமுகம், பல துறைமுகம் இருக்கும், ஆனால் ஒரு நல்ல துறைமுகம்னு உண்டு. அதில் நல்ல துறைமுகம் இருக்கு. நல்ல துறைமுகத்தில் தான் நம்ம விசுவாச கப்பலை நிறுத்தணும். கர்த்தருக்கு நல்ல துறைமுகம், அதுதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்குள்ளே வந்துட்டா விசுவாச வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவன் சொல்கிறான், ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு அப்போஸ்தலன், ஒரு தீர்க்கதரிசி, கிருபை பெற்றவன், இந்த துறைமுகத்தை விட்டு கப்பல் பெயரக்கூடாதுன்றான். கப்பல் எஜமான் சொல்கிறான், என்ன பண்ணுறான்? 100க்கு அதிபதிட்ட இது நான் செஞ்சதுன்றான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்க மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாக நம்பினான். 2 பேரும் இவன் நம்புறான் பாருங்க. தீர்க்கதரிசியை நம்பல, அப்போஸ்தலனை நம்பல. நான் செஞ்ச கப்பல், ஷிப்பு அப்படின்றான். டைட்டானிக் கப்பல் அப்படி தான் சொன்னான். ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்கோம், உல்லாச கப்பல். அப்போ தான் ஃபஸ்ட்டு பிரயாணமே. ஏகப்பட்ட மக்கள் ஏறிட்டாங்க. என்ன ஆச்சு? அக்கறை போய் சேரலை, போக வேண்டிய இடம் போய் சேரலை, எதற்கு போய் சேரலை. கூத்தும் குடியும் கும்மாளமும். மாலுமி நல்லா ஃபுல் போதையில் இருந்திருக்கான். மணி அடித்தது கூட ஆபத்து, அலாரம் ஒலிக்குது, ஆபத்து இருக்குதுன்றான் ஒருவன். போதையில் ஓட்டிட்டான்.
பண்டிப்பாறை அட்டி நொறுக்கி எல்லாம் போயிடுச்சு. அது மாதிரி தான் மாலுமியும் கப்பல் எஜமானையும் 100க்கு அதிபதி நம்பினான். பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிறோம். ஒரு எச்சரிப்பின் சத்தம் கர்த்தருக்கு சொல்கிறான், என் கப்பலில் நான் நல்லா செஞ்சுருக்கேன், மரமெல்லாம் ரொம்ப அருமையானது, ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பாதிப்பு வராதுன்றான். மாலுமி சொல்கிறான், நான் சூப்பராக ஓட்டுவேன், என்னை நம்பி எல்லாம் இருங்கன்றான், சொல்லு எல்லாட்டேன்றான். ஆனால் பவுல் மாத்திரம் சொல்கிறான், எச்சரிக்கிறான். எச்சரிப்பின் சத்தத்தை புறக்கணிக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் தொனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்தியத்துக்காக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக, வேதபூர்வமாக. யாரும் ஏற்றுக்கொள்ளலை. கொஞ்ச நேரத்தில் ரொம்ப அருமையான குளிர்ந்த காற்று வருது. காற்றை பார்த்தோன்னே எல்லாரும் பார்க்குறான், பவுலை பார்க்குறானுங்க. இந்த சொல்லுவான்ல, நையாண்டி பண்ணுவான், பரியாசம். பார்த்தியா, இந்த காற்று உனக்கு கிடைக்குமா? எப்படி குளிர்ந்த காற்று கர்த்தருக்கு. அடுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன காற்று வருது? அந்த காற்றுக்கு ஒரு பேர் யூரோகிலிதோன் என்ற கட்டுங்காற்று கப்பலில் மோதிற்று. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் சில காற்று மோதும், தெரியுமா? மோதும், குடும்பத்தில் மோதும், லைஃப்பில் மோதும், தொழிலில் மோதும். அப்படிதான் விசுவாச கப்பலை ஒட்டைக்க, இழுக்க, நொறுக்க வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஊழியக்காரன் சொல்கிறத கேட்கறது இல்லை. ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறத கேட்கல, நம்புறதில்லை. ஆனால் பவுல் நிமித்தம் தப்பினா அந்த காற்றின் போக்கிலே என்ன போகுது? கப்பல் போகுது. சில குடும்பம் காற்றின் போக்கிலே போகும். ஆமாம், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறதில்ல, ஆலோசனையை விரும்புறதில்ல, ஏற்றுக்கொள்ளதில்லை. நல்ல துறைமுகம் என்ற நல்ல அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கொண்ட சபையில் நிற்கிறது கிடையாது. அப்போஸ்தலன் சொல்றார், கொஞ்ச நேரத்துக்குள்ள காற்றின் போக்கிலே கப்பலும் போகுது. இப்ப மாலுமி என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ண முடியலையே. மாலுமி கண்ட்ரோல்ல, இப்ப கப்பல் இல்லை, காற்று கண்ட்ரோல்ல இருக்குது. யூரோகிலிதோன் என்ற கட்டுங்காற்று. கவனமா இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலின் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஒரு எச்சரிப்பின் சத்தம். கடைசியிலே கர்த்தருடைய தூதன் வந்து சொன்னாராம், 1 நிமித்தம் அத்தனை பேரும் தப்பிட்டான்னார். அதையும் சொல்றார். இருக்கட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்பினால் சித்து பெறுவீர்கள். கர்த்தருக்கு சித்தி பெறுவீர்கள். இப்போ 22ஆம் வசனம், அவர்கள் பாடி துதி செய்தார்கள். இந்த துதியை சொல்றேன். துதி ஸ்தோத்திரம். பிரச்சனை நடுவில் சொல்லுங்க, போராட்டத்தின் நடுவில் சொல்லுங்க, நெருக்கத்தில் சொல்லுங்க, கட்டுகள் இருக்கும்போது சொல்லுங்க, எதிர் சக்திகள் வரும்பொழுது சொல்லுங்க. பயப்படாம ஸ்தோத்திரம் சொல்லு. நின்னுடும், ஓடிடும், பிரச்சனை மாறிடும், அவனே அழிஞ்சு போயிடுவான். பாருங்க, ஆயுதம் அணிந்தவர்கள் பின்ன இழுத்து விட்டு துதிக்கிறவனை முன்ன விட்டான். இதான் யூதா. நீங்கள் ஒரு யூதாவாயிருங்கள். துதி ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம், நமக்கு ஜெயம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஸ்தோத்திரம். சரி, இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாமா? யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேதவாக்கிய வீணாய் சொல்கிறது. வேதவாக்கியம் வீணாய் சொல்லுகிறதில்லை என்று சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? வேதவாக்கியம் எதையுமே வீணா சொல்லாது. வேதவாக்கியம், இந்த வேதவாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. இப்படிதான் நீங்க பார்க்கலாம். இந்த வேத வாக்கியம் ஏசு சொல்றாருல, போய் நாசரேத்தில் வந்து செபாலயத்தில் நிற்கிறார். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் அவர் போன உடனே தோல்சூரலை, ஏசாயா தீர்க்கதரிசியின் தோல்சூரலை கொடுக்குறாங்க புஸ்தகத்தை. உடனே
அவர் பிரித்து எழுந்து வாசிக்கிறார். வாசித்து முடித்த பொழுது அவர் சொல்றார், இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று, அதில் எழுதப்பட்டது நான் தாண்டான்றார். நான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா எப்படி சொல்றார். ஏசாயா 61 அதிகாரத்தில் சொல்லப்பட்டவன் நான். அருமையானவர்களை, வேத வாக்கியம் எப்பெல்லாம் நிறைவேறுது? வேத வாக்கியம் வந்து வீணாய் சொல்லுகிறது கிடையாது. இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் தீர்க்க தரிசனம், வாக்குத்தத்தம், நிறைவேறக்கூடியது. எத்தனையோ புஸ்தகங்கள், பல மதங்களுக்கு பல புஸ்தகங்கள் இருக்கலாம். ஆனால் இது ஒரு பரிசுத்த வேதாகமம். இதில் நம்ம பரிசுத்த வேதாகமம்னு இப்போ இருக்கு. நான் சின்ன பையனாக இருக்கையில் இப்படி இருக்காது, சத்திய வேதாகமம்னு இருக்கும். சத்திய வேதாகமம் இது பரிசுத்தம் உள்ளதுதான், ஆனால் இது சத்திய வேதாகமம். கர்த்தருக்கு அருமையானவர்களே, சத்தியம்னா ட்ரூத், உண்மை, ஒரு உண்மையான வேத புஸ்தகம். அதனால தான் வேதம் சொல்றது கர்த்தருடைய புஸ்தகமாக. இது என்ன புஸ்தகமா? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். ஏசாயா 34 எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் குறையாது. ஜோடு ஜோடா இருக்குமா? எடுத்துட்டீங்களா? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். 34ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். தேடி என்னவா? கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி. இன்னைக்கு கர்த்தருடைய புஸ்தகத்தையே தேடிக்கிட்டு இருக்கான். ஒரு மாட்ட பைபிள் எடுத்துருவாங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு போய். அம்மா போன ரூமுக்குள்ளே போனது வரவே இல்லை ரொம்ப நேரமாக. என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்களோ? ஏம்மா என்ன ஆச்சுன்னு இல்லை, தேடிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் என்னத்தை? வசனத்தை தேடலை, பைபிளே தேடுது அந்த அம்மா. இப்போ பைபிளை எங்கே வச்சேன்னே தெரியலை நிறைய பேருக்கு. இப்போ அப்படி தான், பைபிள் எடுத்தா தானே பிரச்சனை வரும் பொழுதும் பைபிள் எடுக்கிறதில்ல, நல்லா இருக்கும் பொழுதும் பைபிள் எடுக்கிறதில்ல, செல்போனை தான் எடுத்துக்கிட்டு இருக்குது. ராத்திரியும் பகலுமா கைபேசி தான் கையில், கண்டதை பார்க்கறது. அருமையாக ஒருவர் சொன்னார், இதாயா போத்திபார் மனைவின்றார். எது? செல்போன், கைபேசி இழுத்துக்கிட்டு தனியாக போகும். எல்லாம் பேசிக்கிட்டு போவோம். இந்த வாலிப பிள்ளை, இந்த வாலிப பையன் ஏதோ ஃபோன் வந்துடும், தனியாக ஓடிடுவோம். அது கதவை சாத்திட்டு. இதுதான், இதெல்லாம் ஓரம் கட்டணும். ஏன் பேச வேணும்? பேச நல்லதை பேசினா பிரச்சனை கிடையாது, அதுக்கு தான் போகணும். ஆனால் தேவையில்லாததை நாம் அதுக்குள்ளே போனோம்னா சிக்கல். அதனால் இதில் தேடுவோம். கர்த்தருடைய புஸ்தகம். அந்த அம்மா போனது வரலையா? கொஞ்ச நேரம் பார்த்தா வந்துச்சு, எல்லாம் அப்படியே ஒட்டடை, இதில் தூசி எல்லாம் அழுக்கு படிஞ்சு தட்டிக்கிட்டு வருது. என்னம்மா செய்கிறீங்க? எங்கே? என்ன ரொம்ப நாளாச்சு பைபிள் எடுத்து. ஏன்? பைபிள் இருக்குது, தேடலாம். வசனத்தை டெய்லி தேடணும். சிலர் பைபிளை பார்த்தீங்கன்னா படித்து கிழிஞ்சு போயிருக்கும், அழுக்காயிடும், குறிச்சிருக்கு. என்கிட்டலாம் நிறையா. அதனால் சிலர்ட்டெல்லாம் சில பைபிள் கொடுத்துட்டேன். ஒருவர் கேட்டுக்கிட்டே இருக்கார், உங்கள் பழைய பைபிளை கொடுங்க, பழைய பைபிள். நான் அந்த பழைய பைபிளை பார்த்தீங்கன்னா நிறையா எழுதி வச்சுருப்பேன், அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன், படித்து அப்படி ஒரு 2-3 பைபிள்லாம் என்கிட்ட இருக்குது. ஆமாம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை படிக்கணும். அன்றைக்கி ஒரு சகோதரி வந்து சொல்லிட்டு போச்சு, நான் 4வது முறை படிக்கிறேன் பைபிளை. ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் அதுக்கு திருமணமாக. ரொம்ப சந்தோஷம். படிமான். படிக்க தெவிட்டாத தேனை போல இருக்குமா. பைபிளை படித்து பாருங்கள். சங்கீதம்லாம் படிச்சிங்கன்னா நம்மோடு பேசுகிற மாதிரி இருக்கும், நமக்கு நடந்த மாதிரி இருக்கும். நடந்துக்கிட்டு இருக்க காரியம் தாவீதே எழுதி வச்சிருப்பார். தாவீதினுடைய ஐபில் நடந்தது. அவ்வளவு சங்கீதங்கள், அருமையான சங்கீதங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடல இல்லை, புஸ்தகத்துக்குள்ளே தேடுங்க. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். தேடு, வாசி. இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று. கவனியுங்கள், வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதில்லை. அதில் படித்தோம் இல்லையா? வேத வாக்கியம் வீணாய் சொல்லாது எதையுமே. மற்ற புஸ்தகம்னா வீணானதை சொல்லும். ஆனால் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது அப்படின்னு 19ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம்.
கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, நிறைவானது. வேதம் உங்க வாழ்க்கையில முக்கியப்படுத்தணும். வீட்டில், குடும்பத்தில், ஒவ்வொரு பிள்ளைகளிலும் வேதத்தை முக்கியப்படுத்த வையுங்க. நீங்க சங்கீதம் 37-31 படிச்சீங்கன்னா தாவீது சொல்லுகிறான் பாருங்கள். 37ஆம் சங்கீதம் 31வது வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இந்த வேதம் தேவன் அருளிய வேதம், தேவன் அருளிய வேதம். இந்த புஸ்தகம் உள்ளத்தில் வந்துட்டா, இருதயத்தில் வந்துட்டா, நடையே எப்படி இருக்கு? ராஜ நடை தான். கம்பீரமாக இருக்கும், பிசகாது, பிசக மாட்டான். ஒரு கர்த்தருடைய பிள்ளை வேதம் இருதயத்தில் வச்சுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை வழி பிசக மாட்டான், வழி தவற மாட்டான். ஆமாம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதான் வேதம் இருதயமாகிய பலகையில் எழுதப்படணும். சில வீட்டில் ஜெபமே இருக்காது, சமாதானம் இருக்காது. சில வீட்டில் துதி இருக்காது, தோத்தனம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது. பிறகு பிசாசு தாராளமாக வருவானே. ஜெபம் அவனை அடைக்கும், துதி அவனை மேற்கொள்ளும், வசனம் அவன் வசனத்துக்கு நிற்க முடியாது. ரொம்ப கவனமா இருங்க. ஆகவே வேதத்தை முக்கியப்படுத்துங்கள். வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்கள்னு ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியம் வீணாய் சொல்லாது. வேத வாக்கியம், இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகள் ஒருபோதும். அதனால அதில் என்ன படித்தோன்னா 4:5 யாக்கோபில், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர். உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசமா இருக்கிறாரா? வாசம் பண்ணுகிறாரா? இல்லை பரிசுத்த ஆவியா பெற்றிருக்கிறீர்களா? இல்லை பெறுவேன் என்று விசுவாசிக்கிறீர்களா? நான் ஞானஸ்தானது கேள்வியில் ஒரு கேள்வி கேட்பாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? சிலர் கொர்நேலிய வீட்டில் மாதிரி ஞானஸ்தானத்துக்கு முன்னே பெற்றவர்களும் இருப்பாங்க. ஞானஸ்தானம் பெற்றும் எபேசு சபையில் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தாங்க. ஆனால் அது சரியான ஞானஸ்தானம் இல்லை. அது யோவான் கொடுத்த ஞானஸ்தானம், அது இயேசுவின் முதல் வருகைக்கு முன். ஆனால் இயேசு உயிரோடு எழும்பி போயிட்டார். சபை எருசலேமில் உருவாயிடுச்சு. இப்போ சபையில் வந்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் ஞானஸ்தானம் பெறணும். அதுதான் பவுல் சொல்றாரு, ஒரே ஞானஸ்தானம். என்ன ஞானஸ்நானங்கள்னு சொல்லலை. இவன் தெளிக்கிறது ஞானஸ்தானன்றான். தெளிக்கிறது எப்படி ஞானஸ்தானமாக முடியும்? நாங்கள் எங்கள் குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போனோம், குழந்தை தண்ணியில் முக்குன்னா செத்தே போயிடும். அது தெளிச்சிற ஏரியா எங்கேயா இருக்கு எழுதுற ஞானஸ்தானம்? எல்லாருமே ஏற்றுக்கொள்றான் அதை, ஆனால் வசனம் ஏற்றுக்கொள்ளாது, வேதம் அது ஒத்து வராதுங்க. இதெல்லாம் ஒரு சடங்காச்சாரம், இதெல்லாம் ஒரு பாரம்பரியம், இதெல்லாம் பரலோராஜ்யம் போகிறதுக்குரிய வாய்ப்பே கிடையாது. ஆமாம், மறுபடியும் பிறக்கணுமா? நிக்கோதேமுவை பார்த்து இயேசு சொன்னார், மறுபடியும் பிறக்கணும், தாயின் வயிற்றுக்குள்ளே போய் வரணுமான்றான் அவன். அந்த போதகனை பாரு. இயேசுனார் சொல்கிறார், இஸ்ரவேலரின் போதகனாக இருந்து உனக்கு தெரியாதான்னார். கத்தருக்கு இதெல்லாம் சீக்ரெட் கிறிஸ்டின். அப்பப்போ இயேசுநாட்டை வந்துட்டு போய்கிட்டு இருப்பார். சிலர் வச்சுக்குவாங்க, அங்கேயும் போய்க்குவாங்க, ரெகுலர் மெம்பர். ஆனால் நல்ல ஒரு ஊழிய காணிட்டு அப்பப்போ நைட்டில் அப்படி ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க பாஸ்டர் அப்படிமா. சபைக்கெல்லாம் வரமாட்டாங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஆனாலும் நிக்கோதேமுவை பார்த்து சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னாரு. வாசிங்க 3ஆம் அதிகாரம் யோவான். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால் கவனிங்க, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். யாருக்கு சொல்றார்? போதகருக்கு சொல்றார். இஸ்ரவேலில போதகனாயுமே. இன்னைக்கு நிறைய போதகன்லாம் இதை ஏற்றுக்க மாட்டான். நல்லா கவனிங்க, இதான் சத்தியன்றதை சொல்லணும். அருமையானவர்களை, இஸ்ரவேலில் நீ ஒரு போதகன், நீ ஒரு பாஸ்டர், ஆனா நீ ஏற்றுக்கொள்ளல.
நீ போக மாட்டேன்ட்டார். இவர் ஒரு நல்ல போதகர் சொல்றார் பாருங்க. இயேசு ஒரு நல்ல போதகர். நித்திய ஜீவனை அடைகிறதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு, சுதந்திரக்கு நான் என்ன செய்யணும்னு ஒரு ஐஸ்வர்யானது கேட்குறான். நல்ல போதகரே, யாரும் சொல்லியிருக்காங்க அவர் நல்ல போதகர். அவர் சொன்னார் தேவன் ஒருவர், நல்ல போதகர் யாருமே கிடையாதுன்ட்டார். அப்போனா அங்கே நிறைய கள்ள போதகர் இருந்திருக்கிறாங்க கர்த்தருக்கு. இந்த காலத்துலேயும் அது உண்டு. ஆனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல போதனை, நல்ல போதகர், நல்ல சத்தியங்கள் இதெல்லாம் தெரியணும். இதுதானே நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். நிறைய பேர் இந்த பூமியிலே வாழ்ந்து செத்து போங்கடா, செழிப்பாக இருங்கடா. ஆமாம், நீ ராஜ்யத்துக்கெல்லாம் வர வேணாம். என்ன அந்த 18 வருஷமாக ஒரு கூனி அம்மா மேலே பார்க்க விடலைல்ல, ஒரு கட்டு, அந்த அம்மாவுக்கு பலவீனத்தின் கட்டு. இது ஆவிக்குரிய பலவீனத்தின் கட்டு. கீழே பாரு அப்படின்னு பிசாசு இன்னைக்கு சிலரை கட்டி போட்டு பூமிக்குரியன்னு காமிக்கிறான். ஆனா கர்த்தர் வேதம் சொல்லுற, பவுல் சொல்றாரு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்தில் வீட்டிலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பாத்தீங்களா? மேலானவைகளை தேடுங்க, கீழானவைகள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். இதாயா சத்தியம். மேலானவைகள், பரத்துக்குரியவைகள், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆகவே இதை தேடுனா மற்றெல்லாம் கூட கர்த்தர் கொடுத்துருவார். காலவெளியிலே உங்களுக்குள்ள ஆவியானவர் உண்டா? உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா? கைய கால ஆற்றுறது மாத்திரம் ஆவியானவர் இல்லை, கைய கால அசைக்கிற ஷேக்கிங் இருக்கும். அதை நான் குறை சொல்லலை. ஆனால் உள்ளே ஆவியானவர் உண்டா? ஆவியின் கனி உண்டா? ஆவிக்குரிய சுபாவம் உண்டா? தாழ்மை உண்டா? அன்பு உண்டா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சமாதானம் உண்டா? நீ அந்நிய பேசிக்கிட்டு ஆவியானவர் என்கிட்ட இருக்கிறாரு, கர்த்தரை வெளிப்படுத்துறாருன்னு நீ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீன்னா, சமாதானமற்று வாழ்ந்தீன்னா, ஆவியானவர் உன்னிட இல்லை. ஒருவரை ஒருவர் தாழ்த்தி ஒருவரை புரிந்து ஓடுகிற ஓட்டம் தான் ஆவியானவருடைய ஓட்டம். அப்போ நல்ல கவனிங்க, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறாரா? வைராக்கிய வாஞ்சை உள்ளவர். நல்ல கவனிங்க, ஒரு அருமையான டாபிக். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவர். நம்மிடத்தில் இருக்கிறார் ஒருவர், கர்த்தருடைய ஆவியானவர். நமக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியத்தை உண்டாக்குவார், நேச வைராக்கியத்தை உண்டாக்குவார், ஆவியில வைராக்கியத்தை உண்டாக்குவார். நீங்க பவுலை குறித்து படிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு, அந்த அத்தேனே பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. நம்ம ஊரை பாருங்க, சில ஊருக்குள்ள போங்க, தஞ்சாவூர் பாருங்க, கும்பகோணம் பாருங்க, விக்கிரக தோப்பு மாதிரி இருக்கும். சில ஊர், சில பட்டணம், சில கிராமம் உள்ள போனீங்கன்னா எங்கு பார்த்தாலும் அப்படி அத்தேனே பட்டணம் காணப்பட்டது. தீமோத்தேயும் உடன் ஊழியர்கள் வருவாங்க, நாங்கள் வெயிட் பண்றார். காத்திருக்கும் பொழுது அங்கே அத்தேனே பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை பவுல் கண்டு, தன் ஆவியில் அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியில் அவனுக்கு ஒரு வைராக்கியம் வாசிங்க மனோவா. தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெபாலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தைவெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணம் பண்ணினான். தினந்தோறும் அவன் அமைதியா இல்ல, ஆவியானவர் அவனை ஏவுறாரு பாருங்க, அசைக்கிறார், வைராக்கியம் உண்டாக்குறார். ஆலயத்தில் போறான், வர்றவங்களுக்கெல்லாம் சொல்றான். சந்தைன்னா மார்க்கெட்ல போய் சுவிசேஷம் அறிவிக்கிறான் பாருங்க. சந்தை வெளிகள், மார்க்கெட்டில் தான் கும்பல் கூடும். அவன் சாதாள் இல்லை, எவ்வளோ படித்தாள். நம்ம ஆட்கள்லாம் கூட்டம்லாம் கூப்பிட்டா எவ்வளோ பேர் வருவாங்க? ஒரு 1000 பேர் வருவாங்களா? அந்த கோட் சூட்டோடு போய் அந்த ஷூவோடு கழட்டாமல் அப்படி உக்காந்து அல்லது நின்று எப்படி
ஒரு கேட்டாராம் கன்வென்ஷனுக்கு, என்ன சாப்பாடு 3 நாளைக்கு உங்களுக்கு, 3 நேரம் என்னென்ன சாப்பாடு அப்படியெல்லாம் பைபிளில் கேட்டாங்க கர்த்தருக்கு. அடுத்து உங்களுக்கு எவ்வளவு காணிக்க ஒரு கேட்டாராம், எங்களுக்கு இவ்வளவு வேணும் சாப்பாடு. எங்கள் பாஸ்டர் செக்ரட்டரி எழுதுறார், எங்கள் பாஸ்டர் காலையில் இப்படி மதியானம் இப்படிலாம் போயிடுச்சு ஊழியங்கள் இப்படி போனதுனால தான் அந்த அக்கினி வந்து அவிந்து போயிருக்குது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள அக்கினி. இன்னைக்கு அவர்களுக்குள்ள வைராக்கிய வாஞ்சை இல்லை. இந்த காலத்து எம்ஏ பட்டம் 13 எம்ஏ பட்டத்துக்குரிய தகுதியை அன்றைக்கே பவுல் படித்து பெற்றிருந்தார். ஒரு பெரிய படிப்பாளி பவுல். எல்லா சீசனை விட இவர். அதனால தான் இவன்கிட்ட சொன்னார், நீ ராஜாக்களுக்கு முன்னே போய் நிற்கணுன்னார். என் நாமத்தை அவனுக்கு அறிவி. இவன் பிரசங்கத்தை ஒரு கைதியா பிரசங்கத்தை கேட்கிறார். அகிரிப்பா ராஜா அதிபதி எல்லாம் உட்கார்ந்துருக்கிறான். அகிரிப்பா ராஜாவே அப்படின்னு பேசுனான். அகிரிப்பா ராஜா சொல்றான், என்னடா உன் பிரசங்கத்தை நான் எத்தனையோ கேட்டிருக்கேன், உன் பிரசங்கம் என்ன கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர் ஆக்கிடுச்சுன்னா. அவர் சொன்னார், பவுலே கொஞ்சம் குறைய கிறிஸ்தவன் இல்லை, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்ன மாதிரி நீ ஆகணும்ட்டான். எப்படி யாராவது பிரசங்கம் பண்ணுவாங்களா? ஒரு தேசத்தின் ராஜா, நாட்டினுடைய ராஜா, ஒரு அதிபதி, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்ன மாதிரி ஆகும். அதான் ஒரு உருவாக்க. இவன் அவ்வளவு படித்தால் சொல்கிறோம்ல, இந்த காலத்தில் தத்துவ ஞானிகள் பிளாட்டோ இவன்றோம்ல, அது மாதிரி கமாலியேல் என்ற ஒரு தத்துவ ஞானிக்கிட்ட வளர்ந்தவர். அவர் பெரிய ஆளு. அப்பேற்பட்ட இவன் மார்க்கெட்டில் ஓடி சொல்கிறான், ஏய் அதெல்லாம் செய்யாதீங்களா, அதை கும்பிடாதீங்க, இதை கும்பிடாதீங்க, கர்த்தர் இயேசுனார் தான், அவர் தான். அதனால தான் அவன் சொன்னான், நீங்கள் ஆராதிக்கிற ஒரு இடத்தை பார்த்தேன், ஒரு பலிபீடத்தை கண்டேன் அப்படிலாம் சொல்கிறான் கர்த்தருக்கு. அந்த நீங்கள் ஆராதிக்கிற அவரைத்தாண்ட நான் அந்த இயேசுவை சொல்கிறேன்றான். நல்ல கவனியுங்கள், ஆவியில் ஒரு வைராக்கியவன் சத்தியத்துக்காக, உடைய நாமத்திற்காக ஒரு வைராக்கியத்தை காமிக்கணும் சொல்றான். இன்னொரு வசனம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். மக்கெதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு சித்தாந்தப்படுத்தினார். எப்படி பாருங்க, ஒரு காலத்துல இவன் எப்படி கிடந்தான், பாரம்பரிய வைராக்கியம். இப்ப சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு இயேசு யார் என்று கண்ட பிறகு இயேசுதான் அந்த கிறிஸ்து. மேலிருந்து ஒரு சத்தம் வருது, அந்த சக்கினா மகிமையில குருடாயிட்டான். அப்போ சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்ப இவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யாரு அப்படின்றான். மேலிருந்து அவர் ஜெகவான்னு சொல்லியிருக்கலாம்ல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னார் கர்த்தருக்கு. ஆனா அந்த மகிமை ஜெகோவாவுடைய அந்த மகிமையை தான் அவன் பார்க்கிறான். ஆனா அவர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். அன்றே சரண்டர், சத்தியத்துக்குள்ள வந்துட்டான், அன்றைக்கே தீர்மானம் பண்ணிட்டான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு 20:9ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. ரோமர் 9:5. பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். அடிக்கிறார் பாத்தீங்களா? இதான் நெத்தி அடின்றது, இதான் சத்தியம். ஒரு ஊழியக்காரன் இதை மறைச்சு என்ன, நீ வந்து நரகத்துக்கு போறியா அவருடைய ராஜ்யத்துக்கு போறியான்னு நீ தீர்மானம் பண்ணிக்க சொல்றாரு. இவர் யார்? மாமிசத்தின்படிதான் அவர் பிறந்தார். ஆனா இவர் சர்வத்திற்கும், இதுக்கு மேல ஒரு தேவன் இல்லை, இதுக்கு மேல ஒரு கர்த்தர் இல்லை, இவர் தான் அவர். இயேசு இந்த பூமிக்கு வந்த போது, நானே அவர் என்று நீ விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் செத்துருவீங்கடான்னார். யூதரை பார்த்து, பரிசேயரை பார்த்து, சதிசேயரை பார்த்து, வேதபாரகனை பார்த்து பயப்படல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியம், இதெல்லாம் சத்தியம், மறைக்க கூடாது. முழு பூசணிக்காய் எப்படி சோத்துக்குள்ள மறைக்கலாம்?
நீங்கள் இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க சீக்கிரமா. சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய, நல்லா கவனிக்க இந்த வசனத்தை, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனு நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். இந்த குமாரன் தான், இந்த இயேசு கிறிஸ்து தான், இந்த சத்தியமுள்ளவர் தான் மெய்யான தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. மெய்யான தேவன். இதுக்கு மேல ஒரு தேவன் இல்லை. 3 தேவன்லாம் கிடையாது. ஒரே இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் அவர் பிதாவாய் குமாரனாய் பரிசுத்தாவியாய் வெளிப்பட்டவர். வெளிப்பட்டவர். எங்கள் பிள்ளைகளுக்கு நான் அப்பா, உங்களுக்கு நான் பாஸ்டர், எங்கள் வீட்டம்மாவுக்கு கணவன். இதான் 3 தன்மை. ஆனால் எனக்கு ஒரு பெயர் உண்டு. நான் 3 ஆள் கிடையாது, ஒரு ஆள் தான். இந்த ஒரு ஆள் 3 பேர் என்ன டேடின்றா. என்னங்க கேட்குறீங்க? எங்க உங்கள் வீட்டுக்காரங்க? இந்த அங்கே இருக்காரு. நம்ம பாஸ்டருங்க இந்த அங்கே இருக்காரு. எனக்கு இத்தனை பேர் இருக்கு. பாஸ்டர், கணவன், அப்பா. அப்போ நான் அப்படி 3 ஆளாக ஆகிட முடியுமா? நான் ஒரு ஆள் தானே. கர்த்தருக்கு ஒரு ஆளுக்கு இத்தனை பேர். அது மாதிரி தேவன் பிதாவாய் குமாரனாய் பரிசுத்தாவியாய் வெளிப்பட்ட ஒரு தேவன். இந்த சத்தியத்தை சொன்னால் அந்தி கிறிஸ்தன் எப்படி சொல்கிற நீ? இதை சொன்னால் இப்பெல்லாம் சொல்கிறது இல்லை, பயந்துட்டான்ப்பா. முதல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான், ஏமாற்றிக்கிட்டே இருந்தான். ஏமாற்ற முடியாது இப்போ. ஏன்னா கடைசி காலம் வந்துருச்சு. கடைசி காலம், எழுப்புதலின் அடுத்த எழுப்புதல் இது. பின்மாறி காலம். நீ நிறுத்த முடியாது பின்மாறி அபிஷேகத்தை. ஊற்றுவாரு. முன்மாறி காலம், இது பின்மாறி காலம். இது பின்மாறி காலம் எதுக்குன்னா, கதிர் முதிர்வடைகிறதுக்கு. கதிர் இருக்குல்ல, கதிர் முதிர்வடையும். அதுக்கப்புறம் தான் அறுவடை. இந்த பின்மாரிக்கு பிறகு எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும், அது சந்தேகமே இல்லை. இது ஒரு எழுப்புதலின் காலத்தை தொட்டு கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு. ஆகவே ஆவியானவர் சொல்றார் பாருங்க. அவர் சொல்றான், எவ்வளவு ஒரு வைராக்கியம் பார்த்தீங்களா? உங்களுக்குள்ளே இருக்க ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையை உங்களுக்குள்ளே உண்டாக்கிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க பரிசுத்தமா வாழ முடியும். அப்பதான் தெய்வீகமா வாழ முடியும். அப்பதான் நீங்க கர்த்தருக்குள்ளே வாழ முடியும். அதுக்கு தான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கிறார். ஆறுதலையும் கொடுப்பார், தேறுதலையும் கொடுப்பார். அதே நேரத்தில் தேற்றரவாளன் தான். ஆனா இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்தும் சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியானவர் கர்த்தருக்கு. சகல ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும், ஒரு சத்தியம் அல்ல, நிறைய சத்தியங்கள், சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தத்தான் ஆவியானவர். அதனாலதான் அவர் உங்களுக்கு வைராக்கிய வாஞ்சையை உண்டாக்குகிறார். கர்த்தருக்கு வைராக்கிய வாஞ்சை. அதனால பவுல் என்ன சொல்றாரு? ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது ரோமர் 11ஆம் அதிகாரம் 13, 14 வாசி. புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாக இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று. பாத்தீங்களா? புறஜாதிக்கு நான் அப்போஸ்தலன், ஆனாலும் என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவனுக்கு அந்த ஒரு தாகம் இருக்கு பாருங்களேன், இந்த ஐயாவுக்கு, பவுலுக்கு. நான் புறஜாதிகளுக்குன்னு கர்த்தர் சொல்லிட்டார், நீ போ புறஜாதிகிட்ட போய் நாமத்தை சொல்லு. ஆனாலும் என் இனத்தாரை குறித்து, தான் இனத்தாரை குறித்து, இஸ்ரவேலை குறித்து அவருக்கு ஒரு தாகம் இருக்குது. இவன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஒரு தாகம். அதனால என் இனத்தாருக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். எழுப்பணும், வைராக்கியத்தை உண்டாக்குங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வைராக்கியம், மாமிச வைராக்கியம் இல்லை,
ஆமா, ஆவிக்குரிய வைராக்கியம் சொல்லுவான். செத்தாலும் அவன் வீட்டில் கால் மிதிக்க மாட்டேன். இது மாம்ச வைராக்கியம். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அந்த வைராக்கியம்லாம் இருக்கக்கூடாது. இது பெய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னு சொல்றார். ஆனால் பரத்திருந்து வரக்கூடிய ஞானம் இருக்கு, அதுதான் பக்தி வைராக்கியம். இந்த வைராக்கியம் கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் இருக்கட்டும். அருமையானவர்கள், வித்தியாசம் காமிங்க. உலகத்தானுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் வைராக்கியம். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வைராக்கியமே இருக்காது. சொந்தக்காரன் வீட்டில் போய் பொட்டு வச்சுக்கிட்டுமா, இங்கே இருந்து சபைக்கு வரும்பொழுது எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று வச்சுன்னா வச்சு தொலை. ஆமாம், பிறகு என்னத்துக்கு உனக்கு என்ன இந்த ரெட்டை வேணும்? வைராக்கியத்தை காண்பி. இங்கே போ, அவன் சொல்லுவான், மச்சான் கொஞ்சம் ஒரு குவார்ட்டர் அடி. ஒன்று யார் பாஸ்டரா பார்ப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்காமா. அங்கே தயா வைராக்கியத்தை காமிக்கணும். இது நான் தொட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. பைபிள் எடுத்த பிறகு இதெல்லாம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஒன்றை பார்த்து அவன் மறந்துடுவான். இதெல்லாம் ஒரு வைராக்கியம். நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, ஆனால் காலம் வரும். ஆனாலும் வைராக்கிய வாஞ்சை நமக்கு வேணும். பக்தி வைராக்கியம், அடுத்து நேச வைராக்கியம். இதெல்லாம் பினகாசுக்கு இருந்துச்சு. சொல்றார், என் நிமித்தம் பக்தி வைராக்கியம் காமிச்சான்றார். என்னாகும் 25ஆம் அதிகாரம் 10 to 13 வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அருமையானவர்களே, கலாத்தியர் 4:18 பவுல் எழுதுறார், நல்ல விஷயத்தில் வைராக்கியமாயிரு. நல்ல காரியத்தில், செபிக்கிற விஷயத்தில், பரிசுத்த வாழ்க்கையில், ஊழிய செய்கிறதுல, ஆராதிக்க வருகிறதுல, கர்த்தரை தேடுகிறதுல, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல. அருமையானவர்களே, நீங்க வைராக்கியமா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், தட்டி கொடுப்பார். என் பிள்ளை, என்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு வைராக்கியமாக எனக்கு அடுத்த காரியத்தில் இருக்கிறார்கள். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டு. அருமையானவர்களே, பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்து. இன்னும் நீங்கள் ஒரு வசனத்தை ஒன்று சொல்லிட்டு ஜபிக்க பாருங்க. நிறைய இருக்கு, நிறைய விஷயம். 119ஆம் சங்கீதம் 139வது வசனம். அது ஒரே ஒரு வசனத்தை படிச்சிடும். என் சத்துருக்கள் உம்முடைய வசனத்தை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. வார்த்தையின் மேல ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். வேதத்தின் மேல நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். அதை இன்னும் ஆழமா சொன்னோம்னா சத்தியத்தின் மேல ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். சத்தியத்தின் மேல உம்முடைய வசனத்தை மறக்கலாமா? கர்த்தருடைய வேதத்தை மறக்கலாமா? மறக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்கள் உம்முடைய வசனத்தை மறந்தார்கள். இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு வசனம், நீங்கள் நேர ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசியுங்கள். 4ஆம் அதிகாரமா 6வது வசனமா வாசிங்க. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். பின்பகுதி, பிள்ளைகளை மறந்து. நல்ல கவனிங்க. என் ஜனங்கள் அறிவே இல்லை, சங்காரமாறாங்க. நீ அறிவை வெறுத்தாய், ஆகவே நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை மறப்பேன், வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் மறந்தார் வைங்க. உங்க பிள்ளைகள் ஆண்டவர் மறந்தார்னா உங்க பிள்ளைகள் கதி என்ன ஆகும்? நம்ம பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும்ல, விழுந்து விழுந்து. கர்த்தர் மறந்தார்னா நம்ம பிள்ளைகளுடைய சூழ்நிலை என்னவாகும்? யோசிச்சு பாருங்க. வேதத்தை மறக்காதீங்க பெற்றவர்கள், குடும்பம். நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய். உன் தேவனுடைய யாருக்கு சொல்ல? ஆசாரியனை மறந்துட்டான். இன்னைக்கு எல்லாம் இப்போ கட்டுக்கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு பிரசங்கத்தில். வேதவசனம்லாம் கிடையாது. சினிமா பாட்டும் கட்டுக்கதையும் விசில் அடிக்கிற சத்தமும் டான்ஸும் இதான் ஓடுது. அதுக்கு சேர்ந்து விசில் அடிக்கிறான். ஏன்னா அந்த கூட்டமே அதுதான், விசில் அடிக்கிற கூட்டம் தான் அங்கே போகுது. ரொம்ப ஜாக்கிரதையாக யூடியூப்பை பாருங்க, நிறையா பாடுறான். நான் அதை அறுவருக்கு பாடினது, அதெல்லாம் இங்கே சொல்ல விரும்பலை. சொல்ல வேண்டியது பலிபீடத்தில் எதை சொல்லணுமோ எதை செய்யணுமோ அதை செய்யணும். அதனால தான் போஜன பீடங்கள்லாம் வாந்தியினால நிரம்பி இருக்கலாம். போஜன பீடத்தில் போஜனம் தான் இருக்கணும், வாமிட்டு தான். அதுதான் அன்றைக்கே ஏசாயா சொன்னார். கர்த்தர் ஏசாயா மூலம் சொல்லு, போஜன பீடம்லாம் வாந்தியினால் நிரம்பி இருக்குன்னு சொல்லு. வாமிட்டு எடுத்துருக்கிறான். போஜன பீடத்தில் போஜனம் வரணும், அப்பம் வரணும், சூடான அப்பம் வரணும்.
கடைசி காலம். வேதத்தை மறக்காதீங்க. என் சத்துருக்களுடைய வேதத்தை மறந்தபடியினால் பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. வார்த்தையின் மேல, சத்தியத்தின் மேல, வசனத்தின் மேல, இந்த வேதத்தின் மேல நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். இது நீங்க முக்கியப்படுத்துங்க. உண்மையில உங்களுக்குள்ள ஆவியானவர் செயல்படுறார், நீங்க கண்டுக்கலாம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் வைராக்கியம், வைராக்கியம் உள்ளவர், வாஞ்சை உள்ளவர். வாஞ்சை இன்னொரு நேரம் சொல்றேன், ரெண்டையுமே கலந்து அதில் சொல்றார். எல்லாம் முழங்காலிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். பக்தி வைராக்கியம், நேச வைராக்கியம், அருமையான தேவனுடைய கர்த்தர் மேல் உள்ள சத்தியத்தின் மேல் உள்ள வைராக்கியம். இன்னும் வேதம் சொல்லுகிறது, நாமத்துக்காக வைராக்கியமா, எசேக்கியேலில் எழுதப்பட்டது. இப்படிலாம் வைராக்கிய வாஞ்சை நமக்கு வேணும். சத்தியத்தை தெரிஞ்ச பிறகு இன்னும் நீங்க ஆழமா இறங்குனீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இன்னும் உங்களுக்கு போதிப்பார், இன்னும் காண்பிப்பார், சகல சத்தியத்தின் ஆழத்துக்குள் கொண்டு போவார். இந்த அனுபவத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் தெரியுமா, சந்தோஷம் வரும் தெரியுமா. நம்ம இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள வந்துட்டோமே, கர்த்தர் கொண்டு வந்துட்டாரே, ஆவியானவர் சரியான இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரே, உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும், ஒப்பு கொடுப்பு. இன்றைக்கு ஒரு தீர்மானம் வரும், கர்த்தருடைய காரியத்தில் ஆராதிக்கிறதுல சொன்னா 3 வாலிபனும், நாங்கள் ஆராதிக்கிற ஒரே ஒரு தேவன் தான், நீ நெருப்புல தூக்கி போட்டாலும் எங்களை விடுவிப்பார். அடா, அவர் அங்க வராட்டியும் பரவாயில்ல, செத்தே போனாலும் கும்பிட மாட்டேயா, ஒரு தேவன் தாயா, எங்களுக்கு ஒரே ஒரு கர்த்தர் உண்டு. இந்த வைராக்கியத்துக்காக கர்த்தர் பார்த்து அக்கினியில போய் அந்த உக்கிரத்தை அவித்து போட்டார். தூரா என்ற சமபூமியிலே ஒரு பக்கம் ஒரு பெரிய விக்கிரக சிலை, இன்னொரு பக்கம் அக்கினி. அதே நடுவில் ஒரு எழுப்புதலை அங்கே பார்த்தார்கள். ராஜா பிரபுக்கள் மனம் திரும்பினார்கள். தேவன் தான் பெரியவர். சாத்ராக் மேசாக் ஆபேல் வணங்குகிற ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை தன்னுடைய வைராக்கியம், தங்களுடைய வைராக்கியத்தின் மூலம் காண்பித்தார்கள். இன்னைக்கு நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம், நீங்க இடத்துல எப்படி இருக்கிறீங்க? அப்பப்ப மாறுறீங்களா, பச்சோந்தி மாறி? அப்படி இல்லை, நீ ஒரு சிங்கமா நில்லு, நீ சிங்கமா நிக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஜனம். அருமையானவர்களே, ஒரு வைராக்கியம் காண்பி கர்த்தருக்காக. பக்தியிலே வைராக்கியம், பரிசுத்தத்திலே வைராக்கியம், ஜெப ஜீவியத்தில் ஒரு வைராக்கியம், ஆராதிக்கிறதுல குடும்பம் வந்து வைராக்கியத்தை காண்பீங்க, சபையிலே நாட்டப்படுங்க, கர்த்தர் கொடுக்கிறதுல வைராக்கியம் காண்பீங்க. எல்லாவற்றிலும் ஒரு பக்தி, நேச வைராக்கியம், வாஞ்சையோடு செயல்படுங்கள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கு நேராக என் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, தொட்டருளுவீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இறங்கி அவர்களுக்கு உள்ள ஒரு வைராக்கிய வாஞ்சையை உண்டாக்குவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த உலகம் ஆண்டவரே அழியும் காலம் வருகிறது. உலகம் அதில் உள்ளவைகளும் அழிய போகிறது. ஆனாலும் இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் உமக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க கிருபைதார். வைராக்கியத்தோடு பவுல் ஆலயங்களிலும் சந்தை மார்க்கெட் பகுதியிலும் போய் இயேசுவே கிறிஸ்து என்று அறிவித்தது போல நாங்கள் அறிவிக்க அப்படிப்பட்ட சூழ்நிலையை தார். இப்படி நாமத்தை மையப்படுத்த வந்த எல்லாரையும் பலப்படுத்தி சுகப்படுத்தி காத்துக்கொள். எல்லா நன்மைகளினால் நேரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரங்களை மறவாதே.
அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணரை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உனக்கு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கடுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு நேரடியில் பார்த்த யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமை உமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்துதி கனமகிமை உமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் பிறந்த நாள் காணுகிற பம்போ லால்குடி இவருக்காக ஜெபிப்போம். கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரம். அருமையான இந்த பிள்ளையை பலப்படுத்தும் சுகப்படுத்தும் ஆசீர்வதி நன்மைகளினால் நிரப்பப்பட ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். நன்மை கிருபையின் தொடரட்டும். பாதுகாவல் ஆதரவை கட்டளையிட்டு இந்த வருடமெல்லாம் நீர் கூட இருந்து வழி நடத்தும். ஆசீர்வதி வாழ்த்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த அவர்களுக்காய் கர்த்தரை கரங்களை கூட்டி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால பிசாசை துரத்திடுவோம், வஞ்சக சாத்தானை ஜெயித்திடுவோம் அவர் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால பிசாசை துரத்திடுவோம், வஞ்சக சாத்தானை ஜெயித்திடுவோம் அவர் நாமத்தினால. இருளெல்லாம் மறைந்து விடும், பிரகாசம் மோதிக்கிடுமே. இருளெல்லாம் மறைந்து விடும், பிரகாசம் மோதிக்கிடுமே. எல்லா நாமத்திலும் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம். இயேசுநாமம் 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 சொல்லு சொல்லு. இயேசுநாமம் இயேசுநாமம் உலகமெல்லாம் சொல்லு. இயேசுநாமம் 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 சொல்லு சொல்லு. இயேசுநாமம் இயேசுநாமம் உலகமெல்லாம் சொல்லு. இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்கள் நடந்திடுதே, திரளான அற்புதங்கள் நடந்திடுதே அவன் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்கள் நடந்திடுதே, திரளான அற்புதங்கள் நடந்திடுதே அவன் நாமத்தினாலே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல பொல்லாத கிரியைகள் அகன்றோடும். இயேசு நாமம் சொல்ல சொல்ல பொல்லாத கிரியைகள் அகன்றோடும். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம். இயேசுநாமம் 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 சொல்லு சொல்லு. இயேசுநாமம் இயேசுநாமம் உலகமெல்லாம் சொல்லு. இயேசுநாமம் 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 சொல்லு சொல்லு. இயேசுநாமம் இயேசுநாமம் உலகமெல்லாம் சொல்லு.